शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। निधाय हृदि विश्वेशम् विधाय गुरुवन्दनम् बालानां सुखबोधाय क्रियते तर्कसङ्ग्रहः। श्रीगुरुभ्यो नमः। கடைசியா நாம பார்த்த பதிவுல யதார்த்தானுபவச்சதுர்விதः பிரத்யக்ஷ அனுமித்யுபமிதி சாப்தபேதாத் தத் கரணமபி சதுர்விதம் பிரத்யக்ஷ அனுமான உபமான சப்தபேதாத் இப்படின்னு பார்த்தோம். இந்த பந்திகளுடைய அர்த்தத்தையும் பார்த்தோம். இந்த பந்தியில தத் கரணமபி சதுர்விதம் அப்படின்னு வந்திருக்கு. இந்த கரணம்னா என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை சொல்றதுக்காக அடுத்த பந்தி அசாதாரணம் காரணம் கரணம். ஒரு காரியம் எடுத்திருந்தால் அந்த காரியத்திற்கு ரெண்டு விதமான காரணங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது சாதாரண காரணம், அசாதாரண காரணம் அப்படின்னு ரெண்டு விதமான காரணங்கள் இருக்குங்கிறது நாம முன்னாடியே பார்த்திருக்கோம். அதுல இந்த சாதாரண காரணங்கள் எது அப்படிங்கிறத ஒரு பட்டியலாவும் எடுத்து பார்த்தோம். அதாவது ஸ்லோகம் இப்படி இருக்காங்க. ஈஷஸ் தஜ்ஞான யத்னேச்சாஹ காலோ திருஷ்டம் திகேவச ராகபாவ பிரதிபந்தகாபாவம் கார்யே சாதாரண ஸ்மிருதா அப்படின்னு ஸ்லோகம். ஈஸ்வரஹா ஈஸ்வரன், அவருடைய ஞானம், யத்னஹா இச்சா, காலஹ அதிருஷ்டம், திக் அதன் பிறகு எந்த காரியமோ அந்த காரியத்தினுடைய பிராகபாவக, அந்த காரியம் உண்டாவதற்கு எது பிரதிபந்தகமா இருக்கோ அந்த பிரதிபந்தகத்தினுடைய அபாவக, இவைகள் அனைத்துமே சாதாரண காரணங்கள் அப்படின்னு நாம முன்னாடியே பார்த்தோம். இப்போ இந்த அசாதாரண காரணம்னா என்னது அதையும் நாம மேலோட்டமா முன்னாடியே பார்த்திருக்கோம். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு தனிப்பட்ட காரணங்கள் உண்டு. இப்போ சொன்ன இந்த பட்டியலில் இருக்கக்கூடியது எல்லாமே சாதாரண காரணங்கள் இல்லையா? நாம உதாரணத்திற்கு ஒரு கடஹா குடம்னு எடுத்துப்போம். இதுதான் காரியம். இது உண்டாவதற்கு இப்போ சொன்ன இந்த பட்டியலில் இருக்கக்கூடியதான அத்தனை காரணங்களும் சாதாரண காரணங்கள். அப்போ எது அசாதாரண காரணம் அப்படின்னு கேட்டா மிருத் மண்ணு, குயவன் அந்த பானைய எந்த இடத்துல உண்டாக்குறானோ ஒரு சக்கரத்துல வச்சு உண்டாக்குவார் இல்லையா? அந்த சக்கரத்தை சுத்துறதுக்கு தேவையான தண்டா, இதெல்லாம் அசாதாரண காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஏன் அசாதாரண காரணம்? இப்போ சொல்லப்பட்டதான இந்த குயவனோ மண்ணோ சக்கரமோ அந்த தண்டகா அந்த கம்பு, சக்கரத்தை சுத்துறதுக்கு தேவையான கம்பு, இவைகள் எல்லாம் கடகா என்கின்றதான இந்த ஒரு காரியத்துக்கு மாத்திரம்தான் காரணமாக ஆகின்றன. இதே காரணங்கள் ஒரு வஸ்திரத்தை உண்டாறதுக்கு, ஒரு பட்டகா உண்டாறதுக்கு காரணமாகின்றனவா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. அப்போ அங்க என்ன இருக்கு?
அங்க நூல், சரி, நெசவாளர் இதெல்லாம் அசாதாரண காரணங்களா ஆறுது. அப்ப என்ன இங்க கவனிச்சோம்னா, அந்தந்த காரியத்திற்கு மாத்திரம் எது தேவைப்படுகிறதோ காரணங்கள், அந்த காரணங்களைத்தான் நாம அசாதாரண காரணம்னு சொல்றோம்னு நாம இத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உதவியா இருக்கும். ஆனால் தர்க்க பாஷையில நாம இதை சொல்றதா இருந்தால் எப்படி சொல்லணும்? கொஞ்சம் கவனமா கேட்டா நமக்கு இது ரொம்ப சுலபமா புரிஞ்சிடும். இப்போ நாம படிக்கும் பொழுதே, விவரணம் பண்ணும் பொழுதே ஒரு விஷயம் சொன்னோம். மிருத்து, மண்ணு அப்படிங்கிறது கடத்தை உண்டு பண்றதுக்குத்தான் காரணமாகிறதே தவிர ஒரு படத்தை, வஸ்திரத்தை உண்டு பண்றதுக்கு காரணமாக ஆகுவது இல்லை அப்படின்னு சொன்னோம். அப்போ இந்த மிருத்துகளை எடுத்துப்போம். இந்த மிருத்து காரணம். இது காரணம்னு சொன்னா எதற்கு காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா? ஏதோ ஒரு காரியத்திற்கு இது காரணமா ஆகும். அந்த காரியம் என்னது? கடகா, குடம். கடகா, குடம் அப்படிங்கிற ஒரு காரியத்திற்கு இந்த மிருத், மண்ணானது காரணமாக இருக்கிறது இல்லையா? இப்போ இந்த இடத்துல காரணம் மிருத் அப்படின்னு சொன்னா அந்த காரணத்துல காரணத்தா அப்படிங்கிற ஒரு தர்மஹா வருமா வராதா? ஏன் அப்படின்னா, எப்படி இந்த மிருத், மண்ணானது கடத்துக்கு காரணமோ அதை போலவே தந்துகு, நூலானது வஸ்திரத்திற்கு காரணமாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு காரணமும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கு காரணமாக ஆகிறதுன்னு சொன்னா அது காரணம்னு வந்துடுறது. இப்படி காரணம்னு நிறைய பொருள் வந்துட்டா அதுல சமானமான ஒரு தர்மஹா வந்துடுமா இல்லையா? எப்படி அதிகரணம்னு வந்தாச்சுன்னா ஒன்னுத்துக்கு மேற்பட்டது, அந்த இடத்துல கண்டிப்பாக அதிகரணதா அப்படிங்கிற ஒரு தர்மஹா வந்துடும்னு பார்த்தோமோ, அத போலவே இப்படி காரணம்னு பலது வந்தாச்சுன்னு சொன்னா அங்க காரணத்தாங்கிற ஒரு தர்மஹா வந்துடும். காரணத்தாங்கிற ஒரு தர்மஹா வந்துடுத்தும்னா அடுத்தது என்ன சொல்லணும்? அந்த காரணத்தா வச்சேதகம் ஒண்ணு சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த மண்ணுல ஒரு மண்ணு அப்படிங்கிறது மிருத்துங்கிறது காரணம், அதுல காரணத்தா இருக்கு. அத போலவே நூல், தந்து, இதுவும் ஒரு காரணம், படத்துக்கு காரணம். அப்போ இதுலயும் காரணத்தாங்கிற ஒரு தர்மஹா வந்துடும். அப்ப நாம இங்க ஒரு கேள்வி கேட்டுக்கணும். மிருத்து காரணம், அதுல ஒரு காரணத்தா இருக்கு. தந்து ஒரு காரணம், அதுலயும் காரணத்தா இருக்கு. ரெண்டு காரணத்தாவும் ஒன்னா வேறா? இந்த மாதிரி நாம வெறும் இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் வச்சு பார்க்க கூடாது. எதையெல்லாம் நாம காரணம்னு சொல்றோமோ அதுல எல்லாம் காரணத்தாங்கிற ஒரு தர்மஹா இருக்கும் இல்லையா? அப்போ அந்த அத்தனை காரணத்தாவும் ஒண்ணுதானா இல்ல வெவ்வேறானதா அப்படின்னு கேள்வி கேட்கணும். எப்படி நாம முன்னாடி இந்த அதிகரணத்தா அப்படிங்கிறது ஒன்னா அல்லது பலதா அப்படின்னு கேள்வி கேட்டு அவச்சேதக பேதேன அதிகரணத்தா பின்னா அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம். அத போல இங்கேயும் மிருத்துல இருக்கக்கூடியதான காரணத்தா தந்துவிலே இருக்கக்கூடியதான காரணத்தாவை காட்டிலும் வேறானது. ஏன் வேறானது? இந்த இடத்துல, அதாவது மிருத்து காரணம், அதுல இருக்கக்கூடியதான காரணத்தா மிருதத்வாவச்சின்னா, மிருதத்துவம் அப்படிங்கிற ஒரு தர்மம் மிருத்துல இருக்கும் இல்லையா? மிருத்துவம், மிருதத்துவம் இல்ல, மிருத்துவங்கிற தர்மத்தினால பிரிக்கப்பட்டதாக இந்த காரணத்தா இருக்கு. அத போல தந்துல காரணங்கள்னு நாம எதை சொல்றோமோ அந்த காரணங்கள்ல காரணத்தாவச்சேதகம் வேறாக இருக்கிறது. அத போல இந்த காரணத்தா நிரூபிதா காரியத்தா எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா அதுவும்
முருத்துன்னு எடுத்துட்டோம்னா முருநிஷ்ட காரணதா நிரூபிதா காரியதா கடே. ஏன்னா இந்த முருத்து காரணம். எதற்கு காரணம்? காரியமாக இருக்கின்ற கடத்திற்கு காரணம் இல்லையா? அப்போ மிருத்வாவச்சின்ன காரணதா நிரூபிதா காரியதா கடே. அத போல தந்து நிஷ்ட காரணதா நிரூபித காரியதா எங்க இருக்கும்? பட்டே, பட்டத்தில் இருக்கும், வஸ்திரத்தில் இருக்கும். இப்போ நாம அடுத்த கேள்வி கேட்கணும். காரணதா நிரூபிதா காரியதா கடத்துல இருக்குன்னு சொன்னோம், அதே மாதிரி பட்டத்துல இருக்குன்னு சொன்னோம். இத போல எதெல்லாம் நம்ம காரியம்னு சொல்றோமோ அங்க எல்லா இடத்துலயும் இந்த காரியதாங்கிற தர்மமா இருக்கும். அப்போ இந்த காரியதா ஒன்னா அல்லது வெவ்வேறானதா? எப்படி? அதிகரணதா நிரூபிதா யா ஆதேயதா, அந்த ஆதேயதா ஒன்னா பலதான்னு கேள்வி கேட்டோமோ முன்னாடி ஆரம்ப பாடத்துல பிருத்திவி லட்சணத்தை சொல்லும் பொழுது, அத போல இங்கேயும் ஒரு கேள்வி இப்படி கேட்டுக்கணும். காரணதா நிரூபிதா யா காரியதா கடனிஷ்டா சா பட்டனிஷ்ட காரியதாபேட்சையா பின்னா நவா. மிருத்துல இருக்கக்கூடியதான காரணதா நிரூபிதா யா காரியதா கடத்துல இருக்கக்கூடியது, அது பட்டத்துல இருக்கக்கூடியதான காரியதாவை காட்டிலும் வேறானதா இல்லையா அப்படின்னு கேட்டா வேறானது. ஏன் அப்படின்னு கேட்டா, இங்க நாம சொல்லும் பொழுதே நமக்கு தெரிகிறது மிருநிஷ்டான்னு சொல்லுவோம். மிருத்துல இருக்கக்கூடிய காரணதா நிரூபிதா காரியதா கடத்துல தான் இருக்கும், சந்தேகமே வேண்டாம், பட்டத்துல வராது. இப்படி சொல்லாம வெறுமனே கடத்துல இருக்கக்கூடியதான காரியதா பட்டத்துல இருக்கக்கூடியதான காரியதா இந்த ரெண்டும் ஒன்னா வேறா இப்படின்னு கேள்வி கேட்டா வேறானதுன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டா, அங்க காரியதாவச்சேதகம் ஒரு இடத்துல கடத்துவம், இன்னொரு இடத்துல பட்டத்துவம். அப்போ இந்த அசாதாரண காரண லட்சணம் நாம எங்கெல்லாம் சொல்றோமோ அந்த இடத்துல நீங்க பார்த்தேன்னா கடத்வாவச்சின்ன காரியதா நிரூபித காரணதாஸ்ரயத்துவம் தண்டே மிருதௌ மிருதௌ அனந்தரம் இந்த குயவன்னு சொல்றோம் இல்லையா, குலாலஹா குலாலே அவனிடத்தில் இப்படி இருக்கு. அத போல பட்டத்தினுடைய இடத்துல பார்த்தோம்னா பட்டத்வாவச்சின்ன பட்டனிஷ்ட காரியதா நிரூபித காரணதா எங்க இருக்கும்? தந்தௌ தந்து சயோகே இப்படின்னு இருக்கும். இதெல்லாம் எங்க அசாதாரண காரணம் நாம எங்க சொல்றோமோ எதை சொல்றோமோ அந்த இடத்துல இப்படி இருக்கும். இதே சாதாரண காரணம் எடுத்து பாருங்க, அங்க இப்படி வரவே வராது. ஏன்னு கேட்டா, முன்னாடி சொன்ன ஈஸ்வரஹா அவருடைய யத்னம் இச்சா, அதுக்கப்புறம் திக்கு அதிருஷ்டம் பிராகபாவா பிரதிபந்தகாபாவான்னு இதெல்லாம் சொன்னோமோ ஒரு பட்டியல், அந்த காரணங்களுக்கு எல்லாமே காரியம் எதுன்னு கேட்டா கடஹா பட்டஹான்னு தனித்தனியா கிடையாது. இவைகள் உலகத்துல எதெல்லாம் உண்டாறதோ அத்தனைக்குமே தானே காரணமா இருக்கின்றன. அப்போ இந்த 9 10 இந்த பட்டியல்ல நம்ம படிச்சதான காரணங்களுக்கே சாதாரண காரணங்கள், இந்த காரணங்கள் கிட்ட இருக்கக்கூடியதான காரணதா, அந்த காரணதா நிரூபிதா காரியதா எல்லா ஜன்ய பதார்த்தங்கள்லயும் இருக்கும். காரியம்னு எதெல்லாம் சொல்றோமோ அங்க இருக்கும். சரி, அங்க காரியதாவச்சேதகம் எதுன்னு கேட்டா கடத்துவம் படத்துவம்னு தனித்தனியா சொல்ல முடியாது. ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை காரியத்திலையும் இந்த சாதாரண காரண நிஷ்ட காரணதா நிரூபித காரியதா இருக்குன்னு சொன்னா அங்க காரியதாவச்சேதகம் கடத்துவம்னு சொன்னா அவ்வியாப்தி ஆயிடும். இங்க அவ்வியாப்திங்கிறது லட்சண சமன்வயம் ஆகாது. ஏன்னா மத்த காரியதாவச்சேதகங்கள் நிறைய இருக்கு இல்லையா. அப்போ கடத்துவம் படத்துவம் இப்படி எல்லாம் தனித்தனியா சொல்ல முடியாது.
இப்போ அங்க என்னது காரியதாவச்சேதகம் அப்படின்னு சொன்னா காரியத்துவம்னு ஒரு தர்மத்தை எடுத்துக்கிறோம். அந்த காரியத்துவம் என்னது? காரியதாவுக்கும் காரியத்துவத்துக்கும் என்ன பேதா? ரெண்டும் ஒரே ஒண்ணுதானே, பிரத்யம் தானே வேறு இருக்கு அப்படின்லாங்கிறத நாம அடுத்த கிரந்தங்கள்ல படிக்கலாம். இப்பொழுதுக்கு நாம இந்த அளவுக்கு புரிஞ்சுட்டா போதுமானது. சாதாரண காரணங்கள்னு நாம எதை எடுத்துக்கிறோமோ அவைகள்ல இருக்கக்கூடியதான காரணத்தா காரியத்வாவச்சின்ன காரியத்தையா நிரூபிதா. உதாரணத்துக்கு ஒரு காரணத்தை எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ திக்கு அப்படிங்கிறது சாதாரண காரணம். கடம் பிரதி திக் காரணம், ஈஸ்வரஹா காரணம். குலாலஹா எப்படி காரணமோ அதை போல ஈஸ்வரனும் காரணம். காரிய மாத்திரம் பிரதி காரணம் தான் சொல்லிட்டு இருக்கோம். திக்கோ ஈஸ்வரன் ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோ. ஈஸ்வரஹா காரணம். ஈஸ்வரே காரணதா அஸ்தி. காரணதா கிம் நிரூபிதா? காரியத்தையா நிரூபிதா. சா காரியதா கிமவச்சின்னா அப்படின்னு கேட்டா கடத்வாவச்சின்னா சொல்லக்கூடாது, காரியத்வாவச்சின்னா. தரிஹி காரியத்வாவச்சின்னா யா காரியதா தன்னிஷ்ட காரியதா நிரூபிதா யா காரணதா. காரியத்வாவச்சின்னா யா காரியதா தன்னிரூபிதா யா காரணதா ததாஸ்ரயா ஈஸ்வரஹ. இப்படின்னு எங்க வருது? சாதாரண காரணங்கள் சொல்ற இடத்துல வருது. ஆனா அசாதாரண காரணம் எதுன்னு கேட்கும் பொழுது நாம இப்படி சொல்ல முடியாது. கடத்வாவச்சின்ன காரியதா நிரூபித காரணதாஸ்ரயா குலாலஹா தண்டஹா மிருது இப்படின்னு சொல்லணும். அப்போ அசாதாரண காரண லட்சணம் என்னன்னு கேட்டா காரியத்வாதிரிக்த கடத்வாத்யவச்சின்ன காரியதா நிரூபித காரணதாஸ்ரயத்துவம். காரியத்துவம் எங்க அவச்சேதகமா இருக்கு? சாதாரண காரணத்தை சொல்லும் பொழுது சாதாரண காரண ஸ்தலத்துலதான் காரியத்துவம் காரியதாவச்சேதகமா இருக்கு. அதை தவிர்த்து இருக்கக்கூடியதான கடத்துவமோ படத்துவமோ இதெல்லாம் எங்க காரியதாவச்சேதகமா இருக்கு? சாதாரண காரணம் சொல்ற இடம், அசாதாரண காரணம் சொல்ற இடத்துல. அதனாலதான் அசாதாரண காரண லட்சணம்னு என்னதுன்னு கேட்டா என்ன சொல்லணும்? காரியத்துவ அதிரிக்த, அதாவது காரியத்துவம் இல்லாத கடத்துவம் படத்துவம் இந்த மாதிரியான அந்தந்த காரியத்தில் இருக்கக்கூடிய தர்மத்தினால பிரிக்கப்பட்டது காரியதா. அந்த காரியதா நிரூபிதா யா காரணதா ததாஸ்ரயா. உதாரணத்துக்கு இதை சமன்வயப்படுத்துறதுக்கு நான் ஒரு இடம் எடுத்துக்கலாம். கடம் பிரதி தண்டஹா காரணம் அப்படின்னு வச்சுட்டோம்னா தண்டத்துவம் இந்த இடத்துல காரியதா வச்சேதகம். அப்போ இந்த தண்டத்துவம் எப்பேற்பட்டதா இருக்கு? காரியத்துவங்கிற தர்மத்தை காட்டிலும் வேறானதா இருக்கு. காரியத்வாதிரிக்த கடத்துவம். தாதிருஷ கடத்வாவச்சின்னா யா காரணதா கடனிஷ்டா, கடத்தில் இருக்கக்கூடியது. அந்த காரியதா நிரூபிதா காரணதா எங்க இருக்கு? தண்டத்திலேயோ குலாலன் இடத்திலேயோ மிருத்து மண்ணிலேயோ இருக்கு. அப்போ இவைகள் இந்த மூணும் குலாலஹா தண்டஹா மிருத் இதெல்லாம் அசாதாரண காரணங்கள். அப்போ ஈஸ்வரன் திக்கு இங்கெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. இப்ப நாம அதுல சொல்லி காமிக்கலாம். இப்ப ஈஸ்வரன் காரணம்னு எடுத்துட்டோம்னா ஈஸ்வரன் நிஷ்ட காரணத்தா நிரூபித காரியத்தா எங்க இருக்கு? கட படத்தை எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்போ அங்க கடத்துவம் படத்துவம் காரியதாவச்சேதகம் இல்லை, காரியத்துவம் தான் காரியதாவச்சேதகம். காரியத்வாவச்சின்னா யா காரியதா தன் நிரூபிதா யா காரணதா ததாஸ்ரயா ஈஸ்வரஹா திக்கு பிராகபாவா இந்த மாதிரி இருக்கக்கூடியதான சாதாரண காரணங்கள். இப்போ நாம தர்க்க பாஷையில இது தெரிஞ்சுப்போம். இப்படி தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன சௌகரியம்? ஏன் இந்த சாதாரண காரணங்கள்னு ஒரு குறிப்பிட்ட நம்ம பிரிச்சு காட்டுறோம், மற்றதெல்லாம் ஏன் அசாதாரண காரணம் பிரிச்சு காட்டுறோம்னு தெளிவா தெரிஞ்சிடும். இதெல்லாம் சாதாரண காரணங்கள் இதெல்லாம் அசாதாரண காரணங்கள்னு வெறுமனே மனசுல வாங்கிக்க வேண்டியதா இருக்குமே தவிர்த்து நல்லா அது புலன்படாது. அப்ப என்ன ஆகும்? வேற எங்கேயாவது நம்ம அப்ளை பண்ணி பாக்குறோம்னு சொன்னா ஏங்கிற ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்காது. அதை நாம இப்படி பார்த்து வச்சிருந்தோம்னா, அதாவது
காரியத்வாவச்சின்ன காரியதா நிரூபித காரணதாஸ்ரயத்துவம் சாதாரண காரணத்துவம். காரியத்வாதிரிக்த கடத்வாதி அவச்சின்ன காரியதா நிரூபித காரணதாஸ்ரயத்துவம் அசாதாரண காரணத்துவம். இப்படின்னு இந்த ரெண்டு லட்சணங்களையும் தெரிஞ்சு நல்லா புரிஞ்சுண்டு அப்ளை பண்ணி பார்த்து சமன்வயப்படுத்தி பார்த்து தெரிஞ்சுட்டோம்னா எந்த இடத்துலயும் நாம இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும். இப்படியாக சாதாரண காரணம் அசாதாரண காரணம் ரெண்டுத்துடைய லட்சணமும் பார்த்தோம். சரி, பிரகிருதத்துல அதனுடைய உபயோகம் என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப நாம எடுத்துட்ட பந்தி அசாதாரணம் காரணம் கரணம் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ அசாதாரணமா இருக்கக்கூடிய காரணம் எதுவோ அதுதான். இப்போ அசாதாரண காரணம் நிறைய இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு கடத்துக்கு குலாலகா காரணமா இருக்கான், அசாதாரண காரணமா இருக்கான். தண்டகா, அதுக்கப்புறம் கபாலகா, கபால சம்யோகா, இப்படி எல்லாம் இருக்கு. அப்போ இவர்கள் இந்த நிறைய காரணங்கள்ல எது கரணம் அப்படின்னு கேட்டா, அங்கேயும் நாம கொஞ்சம் உள்ள அர்த்தத்தை பார்க்க வேண்டியதா இருக்கு. இதையும் நாம முன்னாடியே பார்த்திருக்கோம். வியாபாரவத் அசாதாரணம் காரணம் கரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நடுவுல ஒரு வியாபாரம் இருந்து அந்த வியாபாரத்தை கொண்டிருக்கக்கூடிய காரணம் எதுவோ அதுதான் கரணம். உதாரணத்துக்கு இந்த பிரமணம்னு ஒண்ணு பண்ணுவோம் இல்லையா, தண்டத்தை இப்போ மோட்டர்னால களிமண்ணை வச்சு கடத்தை உண்டாக்குறார் குயவர். ஆனா முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு சக்கரத்துல இந்த மாட்டு வண்டியில் இருக்கக்கூடியதான சக்கரம் போல கேப் இருக்கும், நேமின்னு சொல்லுவா இல்லையா, அந்த கேப்ல அந்த கம்பை வச்சு தண்டத்தை வச்சு வேகமா சுத்தி அதுக்கப்புறம் கை வச்சு மண்ணை எந்த உருவத்துல ஷேப்ல வேணுமோ அதை பண்றதுன்னு முன்னாடி இருக்கு. இப்போ அந்த தண்டகாத்தான் என்ன பண்றது, சக்கரத்தை சுத்தி விடுறது. இப்போ இந்த இடத்துல வியாபாரகா எதுன்னு கேட்டா அந்த பிரமணம் சுத்துதல். தண்டமானது தண்டகா, இந்த தண்டகா கடத்திற்கு காரணம்னு சொன்னா எப்படி காரணம், நடுவுல ஒரு பிரமணத்தை உண்டு பண்றது, உண்டு பண்ணி அதன் வழியாக கடத்திற்கு காரணமா இருக்கு. அப்போ வியாபாரகா இங்கே அந்த பிரமணம் சுத்துதல், அந்த வியாபாரத்தை கொண்டது எது, தண்டகா. அப்போ தண்டகா ஏற்கனவே இது அசாதாரண காரணம் நம்ம சொல்லிட்டோம். வெறும் அசாதாரண காரணம் மட்டும் இல்லையா, ஒரு வியாபாரத்தையும் கொண்டு இருக்கு. பிரமணம் என்கின்றதான நடுவுல ஒரு வியாபாரத்தையும் உண்டு பண்றது. அப்போ வியாபாரத்தை கொண்டிருப்பதினாலே இந்த தண்டகா கரணமாக ஆகிறது. அத போல கபாலகாவும் கரணம் ஆகும். எப்படின்னு கேட்டா, இந்த கபால ரெண்டுத்துடைய சேர்க்கை இருக்கு இல்லையா, சம்யோகா. இந்த சம்யோகா இங்க வியாபாரகா. அந்த வியாபாரம் எங்க உண்டாறது, சம்யோகாங்கிறது ஒரு குணகா தானே, அந்த குணத்திற்கு ஆசிரியமாக ஒரு திரவியம் தானே இருக்கும். அத போல இங்க இருக்கக்கூடிய திரவியம் இது கபாலகா. ரெண்டு கபாலகான்னு சொன்னா கடத்தை உண்டு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கயிறு வச்சு அறுத்து எடுக்கும் பொழுது கீழே ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அந்த ஓட்டைய ரந்திரத்தை பூர்த்தி பண்றதுக்காக ஒரு சின்னதா ஒரு கைந்த அளவுக்கு ஒரு கபாலத்தை தயார் பண்ணி, கபாலான்னா அந்த மண்ணை வச்சுட்டே தயார் பண்ணி சின்ன பீஸை அதோட சேர்த்து ஒட்டி இந்த கடத்தை உண்டு பண்றோம். அப்போ இந்த ரெண்டு கபாலத்துடைய சம்யோகா நடுவுல வியாபாரமா இருக்கு. தஜ்ஜன்யத்வே சதி தஜ்ஜன்ய ஜனகத்துவம்னு பார்த்தோம். தற்பதத்தினால கடகா, இந்த கடத்திலிருந்து தானே அந்த சம்யோகா உண்டாச்சு. ரெண்டு கபாலத்துடைய சம்யோகா உண்டாகி இந்த கபாலத்திற்கு காரியமாக எது இருக்கோ கடகா அதை உண்டு பண்றது. தஜ்ஜன்யத்வே சதி தஜ்ஜன்யம் தஜ்ஜன்யா கடஹ தஜ்ஜனகமாகவும் இந்த சம்யோகா இருக்கு. அப்போ தாதுஷ சம்யோகவான் யஹா கபாலஹா, சம்யோகத்தை உடையதான கபாலஹா இந்த இடத்துல வியாபாரவானாக இருக்கு. அப்போ இது காரணம். இப்போ வியாபாரவத் அசாதாரணம் காரணம் கரணம் அப்படிங்கிறது நமக்கு லட்சணமாக, கரணத்தினுடைய லட்சணமாக புலன்படுறது. இதைத்தான் இங்க சொல்லியிருக்காங்க.
அசாதாரணம் காரணம் கரணம். சரி, இந்த அசாதாரணம் காரணம் கரணம்னு கரண லட்சணத்தை சொல்ல வரும் பொழுது அசாதாரணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். காரணம்னா என்னது? நாம காரணம்ங்கிறது முன்னாடி தெரிஞ்சுட்டுதான் மனசுல வச்சுட்டு அதுல அசாதாரணம்னு ஒரு விசேஷனம் இருக்கே, அது அப்ஜெக்டிவ் என்னதுன்னு அதை விவரிச்சுட்டே இருந்தோம். ஆனா காரணம்னு இதுவரையில் எதுன்னு சொல்லி கொடுக்கல. அதை சொல்றதுக்காக அடுத்த பக்தி காரிய நியத பூர்வவருத்தி காரணம். காரியத்திற்கு முன்பாக இருக்கக்கூடியது எதுவோ அது காரணம் அப்படின்னு சாமான்யமா இதற்கு அர்த்தம் இல்ல. ஆனா இங்க வெறுமனே காரியத்திற்கு முன்பாக இருக்கக்கூடியதுன்னு சொன்னா அந்த காரியத்துக்கு சம்பந்தம் இல்லாத பலது இருக்கும். உதாரணத்துக்கு கடகாங்கிற ஒரு காரியத்தை உண்டு பண்ணணும். அந்த காரியத்தை உண்டு பண்றதுக்கு குயவனுக்கு பல விஷயங்கள் தேவையா இருக்கு. மண்ணு தேவையா இருக்கு, சக்கரம் தேவையா இருக்கு, ஒரு தண்டகா தேவையா இருக்கு, தண்ணீர் தேவையா இருக்கு. அத போல மண்ணு கொண்டு வர்றதுக்கு சுமக்கிறதுக்கு ஒரு வண்டியோ அல்லது ஒரு கழுதையோ தேவையா இருக்கு. பழைய காலத்துல அப்படித்தானே கொண்டு வந்து செஞ்சிருந்தா ஒரு கழுது தேவையா இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த சமயத்துல ஒரு கடத்தை உண்டு பண்றாரு, இன்னைக்கு தேதியில ஒரு கடத்தை உண்டு பண்றாருன்னு வச்சு, இந்த இன்னைக்கு தேதியில பண்ணக்கூடிய கடத்துக்கு ராசபகான கழுதைன்னு அர்த்தம் சமஸ்கிருதத்துல. அந்த ராசபகா தேவையா இருக்குன்னு வச்சுக்கோ, மண்ணு சுமந்து வர்றதுக்கு. அவரும் அந்த ராசபத்தை உபயோகப்படுத்தி மண்ணை கொண்டு வந்து கடத்தை பண்ணினார். அப்போ இந்த கடத்திற்கு ராசபகாவும் கழுதையும் காரணமா இருந்திருக்கு. நாளைக்கு ஒரு கடத்தை பண்றார். அப்போ அவருக்கு அந்த மண்ணு கொண்டு வர்றதுக்கு ராசவம் தேவையில்லைன்னு வச்சுப்போம். இப்போ இந்த இடத்துல கடத்திற்கு ராசபகா காரணமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. பூர்வவருத்தின்னு வெறும்னே வச்சிருந்தால், அதாவது காரியத்திற்கு முன்பாக இருக்கக்கூடியது அப்படின்னு வச்சிருந்தால் ராசபகாவும் அங்கதான் இருக்கு, அங்கேதான் கட்டி போட்டிருக்கு. அப்ப அதுவும் காரணம்னு ஆயிடுமே. ஏன்னா பூர்வவருத்தி இருக்கா இல்லையா? அதே மாதிரி இன்னும் கூட சொல்லலாம், குயவனுடைய பையன் சின்ன குழந்தை பக்கத்துல உட்காந்து வேடிக்கை பாக்குறான்னு வச்சுப்போம். அவனும் கூட அந்த கடம் வர்றதுக்கு முன்பாக அங்கதான் இருக்கான். இப்ப அவன் காரணமா இல்லையான்னு கேட்டா நம்ம பழிச்சு சொல்லுவோம் காரணம் இல்லை. அத போலதான் அந்த ராசவகாவும் இன்னைக்கு பண்ணக்கூடியதான கடத்திற்கு காரணமா இருந்திருக்கலாம், நாளைக்கு மறுநாளைக்கு பண்ணிருக்கக்கூடியதான அந்த கடத்திற்கு அது காரணமே இல்லை. அப்போ வெறுமனே காரிய பூர்வவருத்தி காரணம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன ஆயிடும்? இந்த ராசபா குலால புத்திரன் இவைகள்லாம் அதிவியாப்தி ஆயிடும். காரண லட்சணத்துடைய அதிவியாப்தி வந்துடும். அப்போ என்ன பண்ணணும்? காரிய நியத பூர்வவருத்தின்னு சொல்லணும். நியதத்துவம் அப்படின்னா நியமேன உபஸ்திதத்துவம். கண்டிப்பாக அது இருக்கு. முன்னாடி காரியம்னு சொன்னா கண்டிப்பா இருக்க வேண்டியது. இந்த குயவனுடைய பையன் இருக்கானே, அந்த பையன் இல்லைன்னா கூட காரியம் உண்டாகிறதா இல்லையா? அந்த ராசபகா இல்லைன்னா கூட கடங்கிற காரியம் உண்டாகிறதா இல்லையா? அப்போ நியமாக அந்த ரெண்டும் இல்லைன்னா கூட காரியம் உண்டாகிறது அப்படின்னு தெரியாது. அப்போ காரிய நியத பூர்வவருத்தித்துவம் அப்படின்னா காரியம் உண்டாறதுக்கு கண்டிப்பாக நியமமாக முன்பாக இருக்கக்கூடியது எவைகளோ அவைகள் தான் காரணம்னு சொல்லப்படும். இப்படி சொல்லியாச்சுன்னா குயவனுடைய பையனோ அல்லது அந்த ராசபகாவோ கடத்துக்கு காரணம் அல்லன்னு தெரிஞ்சிடும். இது நாம விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு போதுமானதா இருக்கு. ஆனால் இந்த சாஸ்திரத்துல தர்க்க சாஸ்திரம் நாம படிக்கிறதே இதற்காக, எல்லா இடத்துலயும் பதார்த்தங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ இன்னும் கொஞ்சம் இதுல நாம மெனக்கட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. என்னது இந்த நியதத்துவம்னா என்னதுன்னு கேட்டா, வியாபகத்துவம். காரிய நியத பூர்வவருத்தித்துவம் அப்படின்னு இருக்கு. காரிய நியத பூர்வவருத்தி காரணம்
அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல நியதத்துவம்னா வியாபகத்துவம். காரியத்திற்கு வியாபகமாக இருந்துண்டு பூர்வ விருத்தியாக எது இருக்கிறதோ அதுதான் காரணம். நியத பூர்வ விருத்தித்துவம் அப்படின்னு நாம இதை மாத்திக்கிறோம். அதாவது இந்த பந்தி மூல பந்தி இப்படி இருக்கு, காரிய நியத பூர்வ விருத்தித்துவம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல காரிய பூர்வ விருத்தித்துவம் மாத்திரம் இல்லை, நியதத்துவம்னா வியாபகத்துவம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு, காரிய வியாபகத்துவே சதி பூர்வ விருத்தித்துவம்னு அர்த்தம் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. இப்ப இந்த வியாபகத்துவம்னா என்னது அப்படின்னு கேட்டா, தததிகரண விருத்தி அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம். இத நாம எழுதிண்டு ஒரு பேப்பர்லயோ நோட்லயோ எழுதிண்டு அதுக்கப்புறம் சொல்றது கேட்டாதான் நம்மளால அது மனசு வாங்கிக்க முடியும். தததிகரண விருத்தி அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம். இப்போ நாம காரியம்னு எடுத்துட்டு அந்த காரியத்திற்கு வியாபகமாக இந்த காரணம் இருக்குன்னு சொல்ல போறோம். கடகான்னு ஒரு காரியத்தை எடுத்துப்போம், அந்த காரியத்திற்கு வியாபகமாக இந்த காரணம் இருக்குன்னு வச்சு தத்பதத்தினால காரியம் கடகா. தததிகரணம், இந்த கடகா எங்க உண்டாறதோ, எந்த அதிகரணத்துல உண்டாறதோ அந்த அதிகரணத்தை எடுத்துப்போம். எந்த இடத்துல உண்டாறதோ அது, அந்த அதிகரணத்துல இருக்கக்கூடியதான அத்தியந்தாபாவத்தை எடுத்துக்கணும். அத்தியந்தாபாவம்னா அங்க இல்லாத ஒரு பொருள். உதாரணத்திற்கு இப்ப இந்த இடத்துல கடகா உண்டாருதுன்னு வச்சுப்போம், இந்த இடத்துல இல்லாத பொருள் அப்படின்னு கேள்வி கேட்டா கண்டிப்பாக அங்க கொய்யவன் இல்லாமல் இருக்க மாட்டான், இருப்பான். அதே மாதிரி மிருத்தி இல்லாமல் இருக்காது, கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி சக்கரம், தண்டகா இவைகள் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அவைகளுடைய அத்தியந்தாபாவம் நமக்கு அந்த இடத்துல கிடைக்கவே கிடைக்காது. அப்போ எது கிடைக்காது, எதனுடைய இது கிடைக்காதுன்னு சொன்னா எதனுடைய அத்தியந்தாபாவம் அந்த இடத்துல இருக்கும். இந்த கடகா உற்பத்தி ஆற இடத்துல எதனுடைய அத்தியந்தாபாவம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டால் குலால புத்திரன் சொல்லலாம், அவன் இல்லாமலும் கூட இருக்கும் தானே சமயத்துல. ராசபாவம் சொல்லலாம். அப்போ தாதிருஷ அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் எங்க இருக்கு, ராசபத்துல குலால புத்திரன் இடத்துல. அப்பிரதியோகித்துவம் எங்க இருக்கு, குலால இடத்துல, தண்டத்துல, மிருத்துல, கபாலத்துல. அப்போ இவைகள் எல்லாம் என்னது, காரணம். நான் மறுபடியும் சொல்றேன், வியாபகத்துவம்னா என்னது, தததிகரண விருத்தி அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம். நாம இப்போ இந்த தற்பதத்தினால எது எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல காரியத்தை எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வியாபகத்துவத்தை எங்க சொல்ல போறோம், குலாலன் இடத்துல, மிருத்துல சொல்ல போறோம். அப்போ அதுக்கு எதிரில் இருக்கக்கூடியதான அந்த காரியத்தை எடுத்துக்கணும். அந்த காரியம் தற்பதம். தததிகரணம், அதிகரணம்னா அது எங்க உண்டாகிறதோ அது. தற்பதத்தினால கடகா, தததிகரணம் அது எங்க உண்டாகிறதோ அந்த அதிகரணம். அந்த அதிகரணத்துல, அந்த ஸ்தலத்துல, உதாரணத்துக்கு இப்போ நான் இங்க கடகா உண்டா இருக்குன்னு வச்சிருக்கோம், இந்த இடத்துல இருக்கக்கூடியதான அத்தியந்தாபாவா எதுன்னு பார்க்கணும். அதாவது இல்லாமல் இருக்கக்கூடிய பொருள் எது, எதனுடைய அபாவம் இங்க சொல்ல முடியும். கடகா உண்டாகின்ற இடத்துல எந்த பொருளுடைய அத்தியந்தாபாவத்தை சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுவோம். இந்த இடத்துல குயவன் இருக்க மாட்டான், அவனுடைய அத்தியந்தாபாவா இருக்கு, அவனுடைய அபாவமானது இருக்கு, சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எடுத்துட்டு இருக்கிறது என்ன மாதிரியான இடம், கடகா உண்டான இடம். குயவனே இல்லைன்னா எப்படி கடகா உண்டாகும்? அப்போ இந்த குயவனுடைய அபாவத்தை இங்க சொல்ல முடியாது. குலாலஸ்ய அத்தியந்தாபாவா அத்திர
நைவ ஸ்வீகர்த்தும் சக்கியா. சரி, மிருத்தினுடைய அபாவத்தை சொல்லலாமா? எப்படி சொல்ல முடியும்? கபாலம், இந்த கடகா உண்டாறதே மண்ணுனால தானே. மண் இங்க இல்லாம இருந்தா எப்படி கபாலகா, அந்த கபாலம் வரும், கடகா வரும்? அப்போ மிருத்தினுடைய அபாவம் சொல்ல முடியாது. இப்படி நாம சக்கரத்தை எடுத்து பார்க்கணும், தண்டத்தை எடுத்து பார்க்கணும். இப்படி எல்லாம் பார்த்தா இந்த சக்கரம், தண்டகா, குலாலகா, மிருத்து, கபாலகா, கபால சயோகா, இவைகளுடைய அபாவத்தை இந்த இடத்துல அப்படின்னு சொன்னா கடகா உண்டாகின்ற இடத்துல சொல்லவே முடியாது. அப்போ எதனுடைய அபாவம் சொல்ல முடியும்? கழுதனுடைய, ராசபத்தினுடைய அபாவம் சொல்ல முடியும். ஏன்னா அது ஏதோ ஒரு கடத்துக்கு அது ஹெல்ப் பண்ணிருக்கலாம், எல்லா கடத்துக்கும் சொல்ல முடியாது இல்லையா? அத போல குலாலனுடைய பையன் அங்கேயே இருந்தாலும் சரி, இன்னொரு கடத்தை உண்டாவோ ஏஞ்சு போயிட்டான், அப்பயும் கடகா உண்டாறதே. அப்போ அந்த குலால புத்திரஸ்ய அபாவகா சொல்ல முடியும், ராசபஸ்ய அபாவகா சொல்ல முடியும். அப்படி சொல்லக்கூடியதான எந்த அபாவம் இருக்கோ, அபாவ பிரதியோகித்துவம் வந்தால் அது வியாபகம் இல்லை, ஒதுக்கிடணும். அந்த அபாவத்தினுடைய அப்பிரதியோகித்துவம் எங்க வருதுன்னு பார்த்தா, குலால இடத்துல, மிருத்தினிடத்துல, கபாலத்தினிடத்துல இங்கெல்லாம் வரும். அந்த அப்பிரதியோகித்துவம் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் வியாபகம். அப்போ இந்த காரியத்திற்கு, கடகா என்கின்ற காரியத்திற்கு வியாபகம்னு எது கேட்டா, குலாலகா, தண்டகா, கபாலகா, சக்கரம், இந்த மாதிரி இருக்கக்கூடியவைகள் எப்படி இருக்கு? கடாதிகரண விருத்தி அத்தியந்தாபாவ அப்பிரதியோகிகளாக இருக்கின்றன. அப்படிங்கிறதுனால இவைகள் எல்லாம் காரணங்கள். அது மட்டுமே போராது. வெறுமனே இப்ப நாம சொன்ன அர்த்தம் இருக்கு, வியாபகத்துவங்கிறது எதனுடைய அர்த்தம்? நியதத்துவத்துக்கு அர்த்தம். பூர்வவருத்தித்துவம் சேர்த்து சொல்லணும். இல்லைன்னா என்ன ஆயிடும்? காரியம் கடகா அதுவே அதற்கு நியதமா இருக்கு. அதாவது கடகா எந்த அதிகரணத்துல இருக்கு நம்ம எடுத்துட்டோம், காரியத்தை, கடத்தை நம்ம காரியமா எடுத்துட்டோம். அந்த காரியமானது எங்க இருக்கோ அங்க காரியத்தினுடைய அபாவமே சொல்ல முடியுமா? கடகா எங்க உண்டாகிறதோ அங்கே கடத்தினுடைய அபாவம் இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியாது. அப்போ ஸ்வஸ்மின் கடே காரிய அதிகரண விருத்தி அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம் இருக்கு. அதாவது எப்படி இந்த குலாலன், மிருத்து, கபாலகா இவைகள் இடத்துல காரியாதிகரண நிரூபித காரியாதிகரண விருத்தி அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம் இருக்கோ, அத போல கடத்திலையும் காரியாதிகரண விருத்தி அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம் இருக்கதான் செய்யறது. ஏன்னா காரியாதிகரணத்துல காரியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ தன்னு காரியத்திலேயே காரண லட்சணம் போய் சேர்றது. காரண லட்சணம் தானே இப்ப சொல்லிட்டு இருக்கோம் நாம. காரண லட்சணம் அப்படின்னா எங்க போய் சேரணும்? கடத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய தண்டகா, கபாலகா, குலாலகான்னு இதுல போய் சேரணுமே தவிர்த்து காரியத்துல போய் சேர்ந்தா அப்போ என்ன ஆகும்? அந்த லட்சணம் அதிவியாப்தம் ஆயிடும். அதுக்காக என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டா, பூர்வவருத்தித்துவங்கிற ஒரு தர்மத்தை சேர்த்தான். காரியம் தனக்கே முன்பாக வருமா? வரவே வராது. காரியம் காரிய பூர்வவருத்தியா இருக்கவே இருக்காது. பூர்வவருத்தினா என்னது? முன்பாக இருத்தல். கடகா இப்போ உண்டான இந்த கடம் இதற்கு முன்பாக இருந்ததுன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஆனால் இப்போ உண்டான கடத்திற்கு முன்பாக தண்டகா இருந்தது, சக்கரம் இருந்தது, குலாலகா இருந்தது சொல்ல முடியும். அதே மாதிரி அங்க வியாபகத்துவம் சொல்ல முடியும், காரியாதிகரண விருத்தி அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவமும் சொல்ல முடியும், பூர்வவருத்தித்துவமும் சொல்ல முடியும். அதனாலதான் 2 தளத்தை இங்க வச்சா. அதாவது வெறும் பூர்வவருத்தித்துவம்னு சொன்னால் ராசவாதிஷு அதிவியாப்தி தத்வாரணாய நியதத்துவம் அர்த்தாத் வியாபகத்துவம் அப்படின்னு ஒரு தளத்தை சேர்த்தா. வியாபகத்துவம் நாம கிம்? தததிகரண விருத்தி அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம். இத சேர்த்தது உடனே ராசவாதிஷு அதிவியாப்தி வாதிதா. ஆனால் இதை மட்டுமே சொன்னால், அதாவது பூர்வவருத்தித்துவத்தை நீக்கி காரண லட்சணம் நாம கிம் அப்படின்னு கேட்கும் பொழுது நியதத்துவம் அப்படின்னு மாத்திரம் சொன்னால் காரியே ஏவ அதிவியாப்தி. உதகா காரியமானது
தததிகரண அதாவது காரியாதிகரண விருத்தி அத்தியந்தாபாவ அப்பிரதியோகியாக இருப்பதினால் அப்போ என்ன பண்றது, அந்த அதிவியாப்தி வாரணம் பண்றதுக்காக பூர்வ விருத்தித்துவம் அப்படிங்கிற இன்னொரு தலத்தை சேர்த்தார். சேர்த்ததுனால என்ன ஆச்சு, காரிய அதிவியாப்தி வாரிதா, அதிவியாப்தி தோஷமானது நீக்கப்பட்டது. இப்படியாக கரணம்னா என்னது, காரணம்னா என்னது, அவைகளுடைய லட்சணம் என்ன, சாதாரண காரண லட்சணம் என்ன, அசாதாரண காரண லட்சணம் என்ன அப்படிங்கறத பார்த்திருக்கோம். இதை நாம நல்லா அபியாசம் பண்ணி எழுதி வச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னா பல இடங்கள்ல இது உதவியா இருக்கும். இந்த வியாபகத்துவம் அப்படிங்கறதெல்லாம் பல இடங்கள்ல நமக்கு உதவியா இருக்கும். மேற்கொண்டு அனுமான கண்டத்துல வியாப்திகள் எல்லாம் சொல்ல போறோம். அப்போ இந்த வியாபகத்துவம் அப்படின்னு சொல்லி கொடுத்த இந்த விஷயமானது ரொம்ப உதவியா இருக்கும். அதனால சிரமமாக இருந்தாலும் கூட மறுபடியும் அதை நம்ம எழுதி அபியாசம் பண்ணும் பொழுது நல்ல மனசுக்கு வரும். அதை நல்லபடியா அந்த மெதுவா எழுதி ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் என்னென்ன அர்த்தம்னு மனசுல வாங்கிக்கணும். மேற்கொண்டு இருக்கக்கூடியதான விஷயங்களை வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம்.